வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடவுளுடைய அருளால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம இருக்கிறோம். ஸோ முந்தா நேற்று நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டை கொண்டாடணும். தமிழ் புத்தாண்டு தை ஒன்றா இல்லை சித்திரை ஒன்றா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறாங்க, ஒரு சிலர் தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடுறதுல ஒரு தவறும் இல்லை. அதனால் மிகச்சிறப்பாகவே கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம். போன எபிசோடில் கேட்ட முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இடியுடன் கூடிய பூமி என்று அழைக்கப்படுவது எது? அதாவது இடியுடன் கூடிய பூமி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தோம். ஸோ அந்த கொஸ்டினுக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தலாம் வாங்க. ரேவதி கே நகர், எட்வின் தி பிரிட்டோ தஞ்சாவூர், ஜோதிலட்சுமி அரியலூர், மேரி சிசிலியாரோஷ் கடலூர், பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர், பாலு கொளத்தூர், கனகராஜ் கூடுவாஞ்சேரி, அம்பிகா மடிப்பாக்கம், உஷா முத்துராமன் மதுரை, கண்ணன் நெய்வேலி, மாறன் மணலி, ரவிமணி அசோக் நகர், ஞானசெல்வி பெனடிக்ட் திருச்சி, மயிலை பட்டாபி மயிலாப்பூர், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி, ராஜேஸ்வரி நெய்வேலி, ரூபியா நெய்வேலி, அந்தோனி தாஸ். அவங்க எல்லாருமே சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. சரியான பதில் என்ன அப்படின்னா பூட்டான் அப்படிங்கிறது தான் மிகச் சரியான பதில். ஏன் பூட்டானை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இமயமலையிலிருந்து பள்ளத்தாக்கு வழியாக பார்த்திங்கன்னா மிக பயங்கரமாக காற்றும் இடியின் கூடனே பயங்கரமான மழையும் பெய்யுமா. ஸோ அப்போ பார்க்கும் பொழுது அந்த மழை சத்தமும் அந்த பயங்கரமான காற்று சத்தமும் பார்த்திங்கன்னா இடி இடிக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த இடியும் மின்னல் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த மின்னல் வெட்டுறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிராகன் வாயிலிருந்து அந்த ஒளி பிளம்பு வரும் இல்லையா, அந்த நெருப்பு வரும் இல்லையா, அது மாதிரி இருக்குமா. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இது இயற்கையிலே ஒரு மிகப்பெரிய படைப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மிகச்சிறந்த சுற்றுலாத்தலம் கூட. ஸோ வாய்ப்புகள் கிடைச்சா நீங்கள் பூட்டானுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். அடுத்ததாக கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதாவது மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ இந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தலாம் வாங்க. ரேவதி கே நகர், எட்வின் தி பிரிட்டோ தஞ்சாவூர், ஜோதிலட்சுமி அரியலூர், மேரி சிசிலியாரோஷ் கடலூர், பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர், பாலு கொளத்தூர், கனகராஜ் கூடுவாஞ்சேரி, அம்பிகா மடிப்பாக்கம், அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி, உஷா முத்துராமன் மதுரை, கண்ணன் நெய்வேலி, மாறன் மணலி, ரவிமணி அசோக் நகர், ஞானசெல்வி பெனடிக்ட் திருச்சி, மயிலை பட்டாபி மயிலாப்பூர், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி, ராஜேஸ்வரி நெய்வேலி, ரூபியா நெய்வேலி, அந்தோனி தாஸ். அவங்க எல்லாருமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சரியான பதில் என்ன அப்படின்னா பேகன் அப்படிங்கிறது தான் அந்த வள்ளலுடைய பெயர். ஸோ நம்ம தமிழ் இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா கடையேழு வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடையேழு வள்ளல்களில் மிகச்சிறந்த ஒரு வள்ளல் யார் அப்படின்னா இந்த பேகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மயில் குளிரால் நடுங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த குளிரை தாங்க முடியாத இந்த மன்னர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, நமக்கே இந்த குளிர் குழுதுன்னா அந்த மயிலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போர்த்தி இருந்த போர்வை எடுத்து அந்த மயிலுக்கு போர்த்தி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இரக்க குணம் நிறைந்த வள்ளல்கள் நம்ம நாட்டில் நம்ம தமிழகத்தில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த கடையேழு வள்ளல்களில் இந்த பேகனும் ஒருத்தர் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நமக்கு சிறப்பு தான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பான இந்த வள்ளல்களாக நம்ம நாட்டில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான். ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம் வாங்க. ரேவதி கே நகர், எட்வின் தி பிரிட்டோ தஞ்சாவூர், ஜோதிலட்சுமி அரியலூர், மேரி சிசிலியாரோஷ் கடலூர், பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர், பாலு கொளத்தூர், கனகராஜ் கூடுவாஞ்சேரி, அம்பிகா மடிப்பாக்கம், அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி, உஷா முத்துராமன் மதுரை, கண்ணன் நெய்வேலி, மாறன் மணலி, ரவிமணி அசோக் நகர், ஞானசெல்வி பெனடிக்ட் திருச்சி, மயிலை பட்டாபி மயிலாப்பூர்,
ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி, ராஜேஸ்வரி நெய்வேலி, ரூபியா நெய்வேலி, அந்தோனி தாஸ். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிகச்சரியான பதில் சொல்லியிருக்காங்க. மிகச்சரியான பதில் என்ன அப்படின்னா மதுரை அப்படிங்கிறதா மிகச்சரியான பதில். ஏன் அப்படின்னா தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் அப்படின்னு மதுரை அழைக்கப்படுது. ஸோ தூங்கா நகரம் அப்படின்னு கூட இன்னொரு பேர் இருக்குது. அப்படி மிகச்சிறப்பான பேர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கிரேக்கத்தில் இது ஏதென்ஸ் நகரம் பார்த்திங்க அப்படின்னா, ஏதென்ஸ் நகரத்துலேருந்து எங்கேருந்து பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 கடவுள் சிலைகளை வந்து எங்கேருந்து பார்த்தாலும் தெரியுமா. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மதுரையும் சிறப்பான ரொம்ப முக்கியமான இடம் எது அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான். ஸோ அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை நீங்கள் மதுரையில் எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். ஸோ அது வந்து ஒரு மிகச்சிறப்பு அது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மதுரை அப்படின்னு பார்த்திங்கன்னா சங்கம் வளர்த்த ஊர், அதாவது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் எது அப்படின்னாலும் அது மதுரை தான். ஸோ நீங்கள் யாராவது மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்புகள் கிடைச்சா மதுரையை விசிட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் பெட்ரோலிய கிணறு எங்கு தோண்டப்பட்டது? அதாவது இந்தியாவின் முதல் பெட்ரோலிய கிணறு எங்கு தோண்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியாக பதில் இருக்காங்கன்னு பார்த்தலாம் வாங்க. ரேவதி கே நகர், எட்வின் தி பிரிட்டோ தஞ்சாவூர், ஜோதிலட்சுமி அரியலூர், மேரி சிசிலியா ரோஷ் கடலூர், பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர், பாலு கொளத்தூர், கனகராஜ் கூடுவாஞ்சேரி, அம்பிகா மடிப்பாக்கம், அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி, உஷா முத்துராமன் மதுரை, கண்ணன் நெய்வேலி, மாறன் மணலி, ரவிமணி அசோக் நகர், ஞானசெல்வி பெனடிக் திருச்சி, மயிலை பட்டாபி மயிலாப்பூர், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி, ராஜேஸ்வரி நெய்வேலி, ரூஃபியா நெய்வேலி, அந்தோனி தாஸ். இவங்க எல்லாருமே வந்து சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. சரியான பதில் என்ன அப்படின்னா அஸ்ஸாம் அப்படிங்கிறது தான் மிகச்சரியான பதில். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட லண்டனில் பதிவு செய்யப்பட்ட அஸ்ஸாம் ரயில்வே அண்ட் ட்ரேடிங் கம்பெனி லிமிடெட், அது ARNT Co லிமிடெட் தான் வந்து 1889 வருஷம் பார்த்திங்கன்னா செப்டம்பரில் அஸ்ஸாமில் உள்ள டிக்வாய் வயலில் தோண்டப்பட்டு நவம்பர் 1890 662 அடி ஆழத்தில் கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரியில் தான் வந்து நிறைய எண்ணெய் கிணறுகள் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் குறிப்பாக அஸ்ஸாமில் வந்து ஒரு ஆழமான கிட்டத்தட்ட 662 அடியில் ஒரு பெட்ரோலிய கிணறு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னா எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். கிட்டத்தட்ட 662 அடியில் ஒரு பெட்ரோலிய கிணறு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இது புது இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கும் ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னா 2 படங்களை வச்சு அதுக்கு சரியான பழமொழி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த பகுதி. ஸோ போன எபிசோடில் 2 படங்கள் கொடுத்துருந்தோம். அந்த படங்களுக்கு யாரெல்லாம் மிகச்சரியான பழமொழியை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தலாம் வாங்க. ரேவதி கே நகர், எட்வின் தி பிரிட்டோ தஞ்சாவூர், ஜோதிலட்சுமி அரியலூர், மேரி சிசிலியா ரோஷ் கடலூர், பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர், பாலு கொளத்தூர், கனகராஜ் கூடுவாஞ்சேரி, அம்பிகா மடிப்பாக்கம், அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி, உஷா முத்துராமன் மதுரை, கண்ணன் நெய்வேலி, மாறன் மணலி, ரவிமணி அசோக் நகர், ஞானசெல்வி பெனடிக் திருச்சி, மயிலை பட்டாபி மயிலாப்பூர், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி, ராஜேஸ்வரி நெய்வேலி, ரூபியா நெய்வேலி, அந்தோனி தாஸ். இவங்க எல்லாருமே வந்து மிகச்சரியாக ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க. அந்த சரியான பழமொழி என்ன அப்படின்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. அதாவது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிறதான் வந்து அந்த படத்துக்கான சரியான பழமொழி. இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கழு தைக்க, அதாவது கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. அதாவது கழு என்பது பார்த்திங்கன்னா ஒரு வகையான கோரைப்புல். ஸோ அந்த புல்லை வந்து பார்த்திங்கன்னா பாய் செஞ்சு அந்த பாயில் படுத்தோம் அப்படின்னா கற்பூர வாசனை வீசும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழமொழி வந்து மருவி வந்து பார்த்திங்கன்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. நம்ம நிறைய நேரங்களில் யாராவது திட்டுறதுக்கு வந்து ஒருத்தருடைய அருமை தெரியல அப்படின்னா உடனே நம்ம இந்த பழமொழியை சொல்லிடுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக வந்து மீனிங் அது கிடையாது. கழு அப்படிங்கிறது ஒரு வகையான புல். அந்த புல்லில் வந்து பாய் செஞ்சு அந்த பாயில் படுத்தோம் அப்படின்னா அந்த பாயில் வந்து கற்பூர வாசனை வீசும் அப்படிங்கிறாங்க. அதாவது தான் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படிங்கிறாங்க. ஸோ நிறைய நேரங்களில் நம்ம வந்து பழமொழியை வந்து அர்த்தம் தெரியாமலே
விதத்தில் நம்ம திரித்து சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த பழமொழியை சரியாக சொல்லி அதுக்கு சரியான அர்த்தத்தையும் கொடுத்த எல்லோருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். அடுத்த பகுதி என்ன அப்படின்னா, ஒரு படத்தை பார்த்து அவர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ யூஸ்வலாக வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து நிறைய ஃபேமஸான ஆட்கள்லாம் வந்து இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேரை தெரியாது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த படத்தில் இருக்கிறவர் யார் அப்படின்னு போன எபிசோடில் கேட்டிருந்தோம். யாரெல்லாம் இவர் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தாலும் வாங்க. ரேவதி கே நகர், எட்வின் தி பிரிட்டோ தஞ்சாவூர், ஜோதிலட்சுமி அரியலூர், மேரி சிசிலியா ரோஜ் கடலூர், பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர், பாலு கொளத்தூர், கனகராஜ் கூடுவாஞ்சேரி, அம்பிகா மடிப்பாக்கம், அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி, உஷா முத்துராமன் மதுரை, கண்ணன் நெய்வேலி, மாறன் மணலி, ரவிமணி அசோக் நகர், ஞானசெல்வி பெனடிக் திருச்சி, மயிலை பட்டாபி மயிலாப்பூர், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி, ராஜேஸ்வரி நெய்வேலி, ரூபியா நெய்வேலி, அந்தோணிதாஸ். இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சரியான பதில் என்ன அப்படின்னா சர்லா தக்ரால். இவங்க யார் அப்படின்னா சர்லால் தக்ரால். நம்ம யோசிக்கலாம் யார் இவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவின் முதல் விமான பெண்மணி இவங்க தான். அதாவது இந்தியாவில் முதல் பெண் விமானி யார் அப்படின்னா இவங்க தான். இவங்களுடைய தன்னுடைய 21 வயசில், அதாவது 1936 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விமானம் ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆர்வம், அவங்களுக்கு இருந்த தைரியம், அவங்கள பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து அவங்க இந்தியாவின் முதல் விமானியாக மாறியிருக்கிறாங்க. ஸோ எத்தனையோ பேர் வந்து எங்களால் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கிட்டத்தட்ட 1936லேயே 21 வயசில் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி வானத்தில் பறந்த ஒரு பெண்மணி யார் அப்படின்னா இவங்க தான் சர்லா தக்ரால் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எவ்வளவு மன தைரியமும் அந்த உத்வேகமும் எல்லாத்தையும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண் ஆதிக்கம் இருந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களாலையும் சாதிக்க முடியும், பெண்ணாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சரித்திரம் படைச்சிருக்காங்க. ஸோ அப்படியாப்பட்ட பெண்மணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்மணி. ஸோ இந்த பெண்மணியை கண்டுபிடிச்சி அது சரியானவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வாங்க நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாம். அடுத்த பகுதியில் நம்ம கேட்டிருந்தது என்ன அப்படின்னா ஒரு விடுகதை இல்லாட்டி ஒரு புதிர். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது போன எபிசோடில் கேட்ட ஒரு புதிர் என்ன அப்படின்னா, படபடக்கும் பளபளக்கும் மனதுக்குள் இடம் பிடிக்கும் அது என்ன? திரும்ப சொல்கிறேன், படபடக்கும் பளபளக்கும் மனதுக்குள் இடம் பிடிக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ யாரெல்லாம் இந்த புதிருக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தலாம் வாங்க. ரேவதி கே நகர், எட்வின் தி பிரிட்டோ தஞ்சாவூர், ஜோதிலட்சுமி அரியலூர், மேரி சிசிலியா ரோஜ் கடலூர், பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர், பாலு கொளத்தூர், கனகராஜ் கூடுவாஞ்சேரி, அம்பிகா மடிப்பாக்கம், அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி, உஷா முத்துராமன் மதுரை, கண்ணன் நெய்வேலி, மாறன் மணலி, ரவிமணி அசோக் நகர், ஞானசெல்வி பெனடிக் திருச்சி, மயிலை பட்டாபி மயிலாப்பூர், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி, ராஜேஸ்வரி நெய்வேலி, ரூபியா நெய்வேலி, அந்தோணிதாஸ். இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சரியான பதில் என்ன அப்படின்னா பட்டாசு அப்படிங்கிறது தான் மிகச்சரியான பதில். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தீபாவளியோ எல்லா எந்த ஃபங்க்ஷன் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிப்போம். அந்த பட்டாசு வந்து பார்த்திங்கன்னா படபட்டாச்சு அந்த வானத்தில் போய் பார்க்குறப்போ ஒரு வண்ணமயமான ஒரு ஒளியை கொண்டு வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா படபடக்கும் பளபளக்கும் மனதுக்குள் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம மனசுலேயே வந்து அந்த பட்டாசு போல் மகிழ்ச்சி பொங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேள்விக்கு இந்த புதிருக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வாங்க நம்ம கடைசி பகுதிக்கு போயிடலாம். போன எபிசோடில் இந்த கடைசி பகுதியில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் ஊழல் தடுப்பு ஆணையராக யாரை நியமித்துள்ளார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். ஸோ அந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியாக பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தலாம் வாங்க. எட்வின் தி பிரிட்டோ தஞ்சாவூர், பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர், அம்பிகா மடிப்பாக்கம், அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி, உஷா முத்துராமன் மதுரை, கண்ணன் நெய்வேலி, ஞானசெல்வி பெனடிக் திருச்சி, மயிலை பட்டாபி மயிலாப்பூர், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி, ராஜேஸ்வரி நெய்வேலி, ரூபியா நெய்வேலி, அந்தோணிதாஸ். இவங்க எல்லாருமே வந்து சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. சரியான பதில் என்ன அப்படின்னா ஏஎஸ் ராஜீவ் அப்படிங்கிறதா வந்து மிகச்சரியான பதில். இவரைத்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவராக நியமிச்சிருக்கிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு பொது வினா விடை தான். ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கோர் போர்டை பார்த்துடலாம். ஸ்கோர் போர்டில்
யாரெல்லாம் முன்னிலை இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர், எட்வின் டி பிரிட்டோ தஞ்சாவூர், அம்பிகா மடிப்பாக்கம், ரேவதி கே நகர், ஜோதிலட்சுமி அருகிலூர், அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி, மேரி சிசிலியா ரோஜ் கடலூர், பாலு கொளத்தூர், கனகராஜ் கூடுவாஞ்சேரி, கண்ணன் நெய்வேலி, ராஜேஸ்வரி நெய்வேலி, உஷா முத்துராமன் மதுரை, அந்தோனி தாஸ், ஞானசெல்வி பெனடிக் திருச்சி, மாறன் மணலி, ரவிமணி அசோக் நகர், மயிலை பட்டாபி மயிலாப்பூர், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி, ரூபியா நெய்வேலி. இங்கே எல்லாத்துக்குமே நமது ரேடியோ வெரிதாஸ் தமிழ் பண்ணி சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். வாங்க நம்ம அடுத்த எபிசோடுக்கான கேள்விகளை பார்த்துடலாம். அடுத்த எபிசோடுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் பாகிஸ்தான் என்று பெயருடைய கிராமம் எந்த மாநிலத்தில் உள்ளது? அதாவது திரும்ப சொல்கிறேன், இந்தியாவில் பாகிஸ்தான் என்று பெயருடைய கிராமம் எந்த மாநிலத்தில் உள்ளது? இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். ரொம்ப ஷாக் ஆகிடாதீங்க. நம்ம இந்தியாவில் பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா இருக்குது. அது எந்த ஊர் அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிங்க. அது எந்த மாநிலம் அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ பதில் தெரியாதவங்களுக்கு க்ளூ இருக்குது. அந்த க்ளூவை பார்த்து அது எந்த மாநிலம் அப்படின்னு கண்டுபிடிங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, எந்த நாட்டின் தனிநபர் அதிகமாக காஃபி குடிக்கின்றனர்? அதாவது எந்த நாட்டின் தனிநபர் அதிகமாக காஃபி குடிக்கின்றனர்? நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே பெட் காஃபி குடிக்கிறதா பழக்கமாக இருக்குது. நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே பெட் காஃபி குடிப்போம். அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு ஒரு காஃபி, அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறதே நமக்கு ரொம்ப பழக்கமாயிருச்சு. ஆனால் அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் ரொம்ப அதிகமாக காஃபி குடிச்சிட்ருக்காங்க. அது எந்த நாடு? ஸோ க்ளூ இருக்குது. அந்த க்ளூவை பார்த்து கண்டுபிடிங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நித்திய நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? அதாவது நித்திய நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு இந்த பதில் தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சே ஆகணும். ஸோ க்ளூ இருக்குது. அந்த க்ளூவை பார்த்து அது எந்த நகரம் அப்படின்னு கண்டுபிடிங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்திய உலகின் முதல் நாடு எது? அதாவது கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்திய உலகின் முதல் நாடு எது? ஸோ நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் தெரியல அப்படின்னா க்ளூ இருக்குது. அந்த க்ளூவை பார்த்து சரியான நாடு எது அப்படின்னு கண்டுபிடிங்க. அடுத்த கொஸ்டின் எப்போதும் போல் ஒரு படம் பார்த்து அந்த படத்துக்கு சரியான பழமொழி சொல்கிறது தான். இதில் பார்த்திங்கன்னா 2 படங்கள் இருக்குது. இந்த 2 படங்களை இணைச்சு இதுக்கு சரியான பழமொழி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஸோ 2 படம் இருக்குது. படத்தை பாருங்கள். அதுக்கு சரியான பழமொழி என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. ஸோ அடுத்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிக்சரை பார்த்து இவர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், நிறைய பேருக்கு இவரை பார்த்தனே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கொஞ்சம்
பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்படின்னு போன தடவையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் என்ன ஃபர்ஸ்ட் விமானி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த பெண்மணியை வந்து முதலாவதாக வந்துருந்துருக்குறாங்க. அது என்ன இப்போ இது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆனால் இந்த பெண்மணி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அடுத்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிர் இல்லாட்டி ஒரு விடுகதை. ஸோ அதுபடி பார்த்தோம்னா இந்த எபிசோடுக்கான ஒரு விடுகதை என்ன அப்படின்னா, 2 கொம்புகள் உண்டு மாடு அல்ல, வேகமாய் ஓடும் மான் அல்ல, கால்கள் உண்டு மனிதன் அல்ல, அது என்ன? நான் திரும்ப சொல்கிறேன். 2 கொம்புகள் உண்டு மாடு அல்ல, வேகமாய் ஓடும் மான் அல்ல, கால்கள் உண்டு மனிதன் அல்ல, அது என்ன? இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான உங்களுடைய விடுகதை. ஸோ இந்த விடுகதைக்கு இல்லை இந்த ஒரு புதிருக்கு சீக்கிரம் ஆன்சரை கண்டுபிடிங்க. வாங்க நம்ம அடுத்த பகுதி கடைசி பகுதிக்கு போயிடலாம். கடைசி பகுதியான கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு ஜென்ரல் நாலேஜ் அல்லது ஒரு பொது அறிவு கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, வட இந்தியாவின் முதல் அரசு ஹோமியோபதி கல்லூரியானது ஜம்மு காஷ்மீரின் எந்த மாவட்டத்தில் நிறுவப்பட உள்ளது? ஸோ இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். திரும்ப நான் சொல்கிறேன். வட இந்தியாவின் முதல் அரசு ஹோமியோபதி கல்லூரியானது ஜம்மு காஷ்மீரின் எந்த மாவட்டத்தில் நிறுவப்பட உள்ளது? இதுதான் வந்து இந்த எபிசோடுக்கான ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க சீக்கிரம் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய பதில்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்குள்ளே எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. ஸோ தொடர்ந்து விளையாடுங்க. இப்போ நிறைய பேர் விளையாடிட்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லோரும் அவங்களுடைய ஆர்வத்துக்கும் அவங்களுடைய முயற்சிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிறைய பேர் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். தொடர்ந்து விளையாடுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருள்பணி ஜான்சன். நன்றி, வணக்கம். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.